ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டாப் இக்னோரிங் திஸ் சைன். கொஞ்ச நாளாக உங்களுக்கு ஏதாவது ஒரு சைன் வந்துக்கிட்டே இருந்திருக்கும் அண்ட் நீங்கள் அதை இக்னோர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, யூ ஷுட் நாட் இக்னோர். அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம், ரைட்? ஸோ 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, இந்த இமேஜ். ஸோ யாருக்கெல்லாம் இந்த ஃபோட்டோ பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் இந்த பைலை சூஸ் பண்ணுங்க. நம்பர் 1. பைல் நம்பர் 2. பைல் நம்பர் 3. ஓகே, ஸோ இந்த 3 பைலில் உங்களுக்கு எந்த பைல் ரொம்ப பிடிச்சிருக்கு, எந்த ஃபோட்டோ உங்களுக்கு ரொம்ப இருக்குது, அந்த அந்த ஒரு பைலை சூஸ் பண்ணிக்கோங்க. 1, 2, 3, ரைட். ஒரு பைலுக்கு மேலே 2, 3 பைலும் பார்க்குறேன்னா தாராளமாக பார்க்கலாம். ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணுற அந்த பைல் உங்களுக்கு உங்கள் சூழ்நிலைக்கு மேட்ச் ஆகலைன்னா வேற ஒரு பைல் சூஸ் பண்ணி கூட பார்த்துக்கோங்க, ரைட்? ஜஸ்ட் உங்களோட சூழ்நிலைக்கு மேட்ச் பண்ணி பாருங்க. என்ன ஒரு சைனை நீங்க இது வரைக்கும் இக்னோர் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல இக்னோர் பண்ணக்கூடாது பார்ப்போம். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். டைம் ஸ்டாம்ப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், அங்கே செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பைலை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்ப்போம், ரைட்? Stop ignoring this sign. Okay. Pile number 1. பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரீசன்ட் டைம்ஸில் உங்களோட ட்ரீம்ஸ் ரொம்ப நல்ல ஏதாவது ஒரு ஒரு மெசேஜ் டெஃபினட்டாக கொடுத்துருக்குமே. இது உங்களோட டே ட்ரீம், இல்லைன்னா உங்கள் நைட் டைமில் எஸ்பெஷலி உங்களோட ட்ரீம்ஸ் உங்களுக்கு உங்கள் கனவு உங்களுக்கு ஏதாவது ஒரு மெசேஜை கொடுத்துருக்கோம். பட் ஆனால் நீங்கள் அதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காமல் இருந்திருக்கலாம், இல்லைன்னா அதை கவனிக்காமல் இருந்திருக்க மாதிரி இருக்கு. ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய சைன்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி உங்களோட ஃபைனான்ஷியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், உங்களோட வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் மோஸ்ட்லி இருக்குது. நிறைய சின்ன சின்ன சைன்ஸ் ஆல்சோ உங்களுக்கு தெரியுது. ஸோ உங்களோட ட்ரீம்ஸ் நல்லா கவனமாக இருங்க. அண்ட் எந்த மாதிரி ஒரு உணர்வுகளோட, எந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸோட, இப்போ நீங்கள் ரொம்ப பாஸ்டெல்லாம் விட்டுருங்க. இப்போ இந்த ரீசெண்ட் டைம்ஸ்லேயே வச்சுக்கோங்களேன், ஒரு 2 to 3 months இல்லை இந்த ரீசெண்ட் பீரியட் ஆஃப் டைமில் எந்த உணர்வுகள் உங்களை ரொம்ப திரும்ப திரும்ப அதோடய நீங்கள் அட்டாச் ஆகுறீங்க, எந்த உணர்வு உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது, எது அதில் என்ன சொல்ல நினைக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நல்லா கவனமாக புரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் ஏதோ ஒரு சைன், ஏதோ ஒரு விஷயம் திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. பட் ஆனால் நீங்கள் அது என்னங்கிறது, அது ஒரு மெசேஜோட தான் அந்த விஷயம் வருது. ஓகேங்களா? உங்களோட கனவுகளும் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ரேண்டமான கனவுகள்னு சொல்கிறீங்க, பட் அதில் ஒரு காரணத்தோடு தான் வருது. ஸோ அதனால எந்த ஒரு சைனையுமே நீங்கள் இக்னோர் பண்ணாதீங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஜஸ்ட் ஸ்டே இன் ப்ரெசன்ட் மூமெண்ட். இப்போ நீங்கள் உங்களோட டே டு டே லைஃப் கவனிங்க. மோஸ்ட்லி நடந்து முடிஞ்சதை பற்றி யோசிக்கிறது,
இல்லைன்னா வந்துட்டு வரக்கூடிய ஃப்யூச்சரை பற்றி யோசிக்கிறதுங்கிறத தாண்டி இப்போ உங்கள் லைஃப்பில் கரண்ட்லி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு மெசேஜாக வருது. இப்போ நீங்கள் இருக்கிற சூழ்நிலைக்கு ஒரு சொல்யூஷனாக கூட வந்துட்டு வருது அது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்துட்டு எந்த சைனையுமே வந்துட்டு இக்னோர் பண்ணாதீங்க. ஏதோ ஒரு பெரிய விஷயத்துல இருந்து உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன்ங்கிறது வந்து டிவைன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பர்சன் கிட்ட இருந்து உங்களோட லக்குன்னு கூட சொல்லலாம். இது வந்து மோஸ்ட்லி உங்கள் வேலை சம்மந்தப்பட்ட விஷயம், இல்லைன்னா வந்துட்டு உங்களோட முக்கியமான ஒரு விஷயம். அதில் வந்துட்டு ஒரு பர்சன் கிட்ட இருந்து உங்களை காப்பாற்றிருக்காங்க, காப்பாற்றிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல வந்துட்டு லக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு ப்ளே ஆகுது. இப்போ கொஞ்ச நாளா முன்னாடி எனக்கு லக்கு இருந்துச்சு, ஆனா இப்போ எனக்கு வந்து லக்கே வந்து இருக்க மாட்டேங்குது, ஏனே தெரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி கொஞ்ச நாளா வந்து ஆன் அண்ட் ஆஃப்ல இருந்தீங்க அப்படின்னா, எஸ், இந்த இடத்துல ஒரு மெசேஜ் வருது. சம்திங் உங்க லைஃப்ல இது ஒரு பர்சனோ இல்லை யாரோ ஒரு விஷயம் இல்லை ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு உங்க லக்கை வந்து அண்ட் உங்களுக்கு வரக்கூடிய அந்த நல்ல விஷயத்தை வந்து தடுத்துட்டு நிற்கிறாங்க. சம் நெகட்டிவ் பீப்புள் ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் வந்து இருக்கு, வெரி நியர், உங்கள் நியரில் இருக்குது. ஃபஸ்ட்டு அது உங்களுக்கு ஒரு அனலைஸ் பண்ணுங்க, ரைட்? ஸோ இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு மறைமுகமாக வந்துட்டு கொடுக்கக்கூடிய ஒரு சயின்ஸ் தான். பட் ஆனால் நீங்கள் அதை கவனிக்காமல் இருக்கீங்க. நீங்கள் வந்து ரொம்ப வேற அளவுக்கு யோசிக்கிறீங்க. அதாவது நீங்கள் ஒரு 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 விஷயத்தை கரண்ட்லி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கான சொல்யூஷன் பக்கத்துலேயே தான் இருக்குது. பட் ஆனால் நீங்கள் ரொம்ப வேறு லெவல்லலாம் திங்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்படிலாம் வேண்டாம், சிம்பிளாக திங்க் பண்ணிங்கன்னாவே ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, see, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பைல் நம்பர் 1 ஒரு விஷயம் வந்து புரிஞ்சுக்கோங்க. உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள் விஷயத்தில் ரொம்ப 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 கவனம், ரொம்ப கவனம். உங்களுக்கு வந்து சைலண்ட்டாக காம்படிட்டராக வந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கே ஒரு சில விஷயங்கள், ஒரு சில நியூஸ் உங்களுக்கே தெரிய வந்திருக்கும். உங்களுக்கு பார்த்தாவே அது ஆக்சுவலி புரியும். உங்களுக்கு காம்படிட்டராக தான் அவங்க வந்து நிற்கணும்னு நினைக்கிறாங்க. இது வந்து ஃபேமிலி கொஞ்சம் லிட்டில் பிட் ஆஃப் டிஸ்டன்ட் ரிலேட்டிவ்ஸ் அப்படி தான் இருக்காங்க. ஈவன் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. ஏதோ ஒரு ஹிடன் ஜெலசி இருக்கு அவங்க பிஹேவியர்ஸில் ஆக்சுவலி தெரியுது. பட் ஆனால் நீங்கள் அதை கண்டுக்காமல் இருக்கீங்க. சம்டைம்ஸ் நீங்கள் அதை நோட் பண்ணுறீங்க, எஸ் இவங்க வந்து இது பண்ணுறாங்க, பட் அது இன்டைரக்டாக எனக்கு பண்ணுற மாதிரியே இருக்குது, என்ன டார்கெட் பண்ணுற மாதிரியே இருக்குது அப்படின்ற எண்ணங்கள் இருந்துச்சுன்னா அப்சல்யூட்லி எஸ், உங்களை தான் டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ வந்து கவனமாக இருங்க, ரைட்? உங்களை சுற்றி இருக்கிற நிறைய உறவுகள் வந்துட்டு நிறைய பர்சன்ஸ் வந்து பொறாமையிலே தான் இருக்காங்க. அவங்க உங்ககிட்ட பேசுறது வந்து மனசில் ஒன்று வச்சுட்டு வெளியில் பேசி வேறு மாதிரி பேசுகிறாங்க. ஸோ கொஞ்சம் வந்து கவனமாக இருங்க. பைல் நம்பர் 1, இந்த சைன்ஸ் சிக்னல்ஸ் வந்து ஆல்ரெடி ஒரு சில பேருக்கு கிடைக்குது, ஆனால் அதை இக்னோர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதை டீல் பண்ணுங்க, அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுங்க. பிகாஸ் இது விட்டுட்டீங்க அப்படின்னா இது வந்து கீப் ஆன் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும், ரைட்? இது வந்து உங்கள் பார்வைக்கு வந்து மறைமுகமாக ஒரு இன்டைரக்டாக வந்துட்டு டெஃபினெட்லி யூனிவர்ஸ் கொண்டு வராங்க. ஸோ நீங்கள் அதுக்கு ஒரு சொல்யூஷன் இல்லை அதை ஃபேஸ் டு ஃபேஸ் டீல் பண்ணுறது வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. ஸோ தேங்க்யூ. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பியூட்டிஃபுல்லான பைலை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்து பார்ப்போம். ஸோ என்ன ஒரு சைனை வந்துட்டு இக்னோர் பண்ணுறீங்க? இக்னோர் பண்ணக்கூடாது. Wow, you got this wonderful magician along with wheel card. Yes. Pile number 2. See, pile number 2,
உங்களுக்கு வந்துட்டு வெரி கிளியரா வந்து ஒரு விஷயம் என்ன தெரியுமா சொல்றாங்க? எஸ், யுவர் டைம் இஸ் ரைட். சரி, உங்களுக்கு வந்துட்டு இன்னும் இல்லை, எனக்கு இன்னும் நேரம் வரல, அதுக்கான டைம் இன்னும் எனக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா டெஃபினெட்லி கிடையாது. உங்களுக்கான ஒரு டைம் ஆல்ரெடி வந்தாச்சு. சரி, இது டேபிள் இஸ் டர்ன்டுன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி உங்களுக்கான குட் டைம் வந்துட்டு ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆனால் வந்துட்டு இது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இன்னும் உங்களோட பழைய பேர்டன்ஸை கேரி பண்ணுறீங்க, பழைய மெமரிஸை கேரி பண்ணுறீங்க. அது உங்களை வந்து புல் பேக் பண்ணுது. சரி, உங்களுடைய இந்த ஒரு நியூ பாத், இந்த ஒரு புது ஜேர்னி, புது வாழ்க்கையில் வந்துட்டு பழைய விஷயங்களுக்கு இடம் கிடையாது. நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ வந்துட்டு அந்த பழைய மெமரிஸாக இருக்கட்டும், இல்லை இந்த பழைய பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும், அதை இன்னும் கடைப்பிடிச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது உங்களோட புது வாழ்க்கைக்கு வந்து உதவாது. கொஞ்ச நாளாக வந்து நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, நீங்கள் பழையபடி யோசிக்கிறதும் சரி, அந்த அந்த மாதிரி இருக்கிறதும் வந்துட்டு இப்போ எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது. சரி, இது வந்து வெரி கிளியர் சைன். நீங்கள் நிறைய வந்து இன்னும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை வந்து இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஓகேவா? நீங்கள் இப்போ உங்களுக்கான ஒரு நியூ லைஃப், ஒரு நியூ பர்சனாக நிற்கிறீங்க ஒரு சில பேர். ஆனால் அது உங்களுக்கு இன்னும் தெரியல. இன்னும் பழைய விஷயங்கள், பழைய பாரத்தையே சுமந்துட்டு இருக்கிறனால உங்களுக்கு கிடைச்சிருக்கிற இப்போ ஒரு நல்ல விஷயத்த வந்து நீங்கள் இன்னும் நம்பவே இல்லை. ஆக்சுவலி நீங்கள் உங்களுக்கு நல்லது ஸ்டார்ட் ஆயிருக்குங்கிறத கூட இன்னும் நீங்கள் நம்பாமல் உட்காந்துருக்கீங்க. பிகாஸ் ஆஃப் த நெகட்டிவிட்டி, உங்களுக்குள்ளேயும் உங்களை சுற்றியும் இருக்கிற அந்த நெகட்டிவ் வந்துட்டு உங்களுக்கு வந்திருக்கிற நல்லதை உங்களை வந்து நீங்களே நம்பினா கூட அதை நம்ப விட மாட்டேங்குது. இல்லை, அதெல்லாம் இல்லை, சும்மா இப்போ டெம்பரரியாக வந்துட்டு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு எண்ணங்களை வந்து உங்களுக்குள்ள உருவாக்கிக்கிட்டு இருக்கு. ஸோ கவனமாயிருங்க. எந்த ஒரு விஷயம் இப்போ அடிக்கடி யோசிக்கிறீங்க, பாஸ்ட்ல என்னைக்கும் நடந்த விஷயம் யோசிக்கிறீங்களா, இல்லை யாரை பற்றி யோசிக்கிறீங்க, எதை உங்களை அதிகமாக பாதிக்குது? இந்த ஒரு இப்போ கொஞ்ச நாளாக வந்துட்டு ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் மெமரி வந்துட்டு திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகுதா? கோவம் வருதா? பிகாஸ் அது இன்னும் உங்கள் மனசில் இருந்து வெளியே போகலை. அது உங்களுக்கு வர நல்ல விஷயத்த தடுக்குது. ஒரு விஷயம் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குன்னா அதுக்கு நீங்கள் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். எய்தர் அதை நீங்கள் ஒரு மோட்டிவேஷன், இந்த ஒரு ஃபேஸில் வந்துட்டு அது ஒரு மோட்டிவேஷனாக நீங்கள் எடுத்துக்கணுங்கிறது தான் ஒரு பாயிண்ட். பட் ஆனால் நீங்கள் வேற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஒரு பக்கம் வந்துட்டு ஃபியூச்சர் எதிர்கால பிளானிங் இருந்தால் கூட இன்னொரு பக்கம் வந்துட்டு அந்த நெகட்டிவான விஷயங்களும் இருக்கு. அண்ட் ஆல்சோ வந்துட்டு இப்போ கரண்ட்லி வந்து ஏதோ ஒரு ரொம்ப வருஷமா நீங்கள் ஏதோ ஒரு ஆசைப்பட்டிருப்பீங்க முன்னாடி. அது அது சம்மந்தமாக ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கலாம். நிறைய ஆசைகள் இருக்கும், நிறைய ஆசைப்படுற பர்சன் தான் பைல் நம்பர் 2. அதில் டெஃபினட்டாக வந்து ஒரு கொஞ்சம் அட்லீஸ்ட் 1 or 2 ஆசைகளாவது நிறைவேறி இருக்குல்ல, அதை நினச்சியே சந்தோஷப்படலை. சரி, இந்த இடத்துல என்ன அப்படின்னா நீங்கள் நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணுறீங்க. உங்களோட நிஜமான வாழ்க்கையவே மிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. பாரத்தை சுமக்கிறீங்க தேவையில்லாம. உங்களுக்கு வந்துட்டு இவ்வளவு வருஷமாக, இவ்வளவு நாட்களாக பாரங்கள் இருந்தது, அதை சுமந்து வந்தீங்க. பட் ஆனால் இந்த டைம்ல கொஞ்சம் இறங்கியிருக்கு அந்த பாரம். ஆனால் நீங்கள் அதை இன்னுமே வந்து ரியலைஸ் பண்ணாம எல்லா பொறுப்பையும் நீங்களே தானா எடுத்து போட்டுட்டு உங்களோட வாழ்க்கையை வந்து வீண் பண்றீங்க. இந்த இடத்துல நிறைய டைம்ல உங்களுக்கு வந்துட்டு சயின்ஸும் காமிச்சிருக்காங்க. நீங்க உங்க லைஃப்ல உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஆளுக்கு தான் நிறைய உதவி செய்யறீங்க. உங்களோட நல்ல விஷயத்த கூட இருந்து பறிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கீங்க. மறைமுகமாவே செய்யறீங்க, நேரடியாகவும் மறைமுகமா செஞ்சுட்டு இருக்கீங்க. ஆனா அது உங்களுக்கும் தெரியுது, பட் ஸ்டில் பண்ணிட்டே இருக்கீங்க. நிறைய இடங்கள்ல வந்துட்டு உங்களுக்கு சயின்ஸ் வந்திருக்கும். உங்களோட உள்ளுணர்வே வந்துட்டு சம்டைம்ஸ் சொல்லும், ஓகே தட்ஸ் இட், இதுக்கு மேல முடியாதுன்னு. ஆனா அதை நீங்க வந்து சீரியஸா எடுத்துக்கல, சீரியஸா வந்துட்டு லிசன் பண்ணாம உட்காந்துருக்கீங்க. உங்களோட ஸ்கில்ஸு, உங்களோட திறமைகள், டேலண்ட்டு இதெல்லாம் வேஸ்ட் ஆயிட்டு இருக்கு. தெரியுதா? பைல் நம்பர் 2 வேஸ்ட் ஆயிட்டு இருக்கு. எந்த இடத்துல காமிக்கணுமோ அங்க காமிக்கிறதுக்கு விட்டுட்டு தேவையில்லாத இடத்துல காமிக்கிறீங்க. அது மூலியமா வந்துட்டு உங்களுக்கு நெகட்டிவான விஷயங்கள் தான் வருது. அப்போ நீங்க எந்த இடத்துல உங்க டேலண்ட்டை காமிக்கணுமோ அங்க நம்பிக்கை போகுது, அங்க காமிக்கிறதுக்கு தெம்பு இல்லை, அவ்வளவுதான். நீங்க ரொம்ப நெகட்டிவான விஷயங்களுக்கு அதிக கவனம் கொடுத்துட்டே இருக்கிறனால நல்ல விஷயங்களுக்கு வந்து
செய்யறதுக்கு தெம்பு இல்லை, லேசியா இருக்கு, மனசே எனக்கு வந்து நம்பிக்கையே இல்லை. broken heart, obviously நீங்க வந்து உங்க ஹார்ட்டை யாரெல்லாம் யாரெல்லாம் பிரேக் பண்றாங்களோ அங்கதான் போறீங்க. அண்ட் சம்திங் உங்க பாஸ்ட்ல வந்து ஒரு நிறைய மனசுல நிறைய கவலைகள், மெனி பீப்புள் உங்க ஹார்ட்டை பிரேக் பண்ணியிருக்கலாம் டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ்க்காக, நிறைய காரணங்கள் வச்சு. பட் அதுவுமே உங்க மனசுல ஒரு பாரமா இருக்கு. ஆனா வந்து அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வரத்துக்கு எந்த இடத்துல நீங்க வந்து ஹார்ட் பிரேக் ஆனீங்களோ அதே இடத்துல வந்துட்டு நல்ல ஒரு ஹாப்பியா நிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அப்சல்யூட்லி கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணுங்க. Now it is a time, payback ஆன ஒரு டைம், கரெக்டா யூஸ் பண்ணணும், ரைட்? இப்போ இந்த டைம்ல பொறுமையா உட்காந்து யோசிச்சுட்டு இந்த மைண்ட்ல உட்காந்து டிராமாக்கெல்லாம் டைம் கிடையாது. ஜஸ்ட் கோ ஃபார் இட். உங்க ஸ்கில்ஸை வந்துட்டு அழகா யூஸ் பண்ணுங்க. நிறைய பிளானிங்ல சேஞ்சஸ் இருக்கணும். இன்ஃபேக்ட் ரீசெண்ட் டைம்ஸ்ல உங்களோட ஒரு சில பிளானிங் ஃப்ளாப் ஆயிட்டே கூட வந்திருக்கலாம். அப்பவுமே கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு சைன் வந்திருக்கும். பட் ஸ்டில் நீங்க இக்னோர் பண்ணிட்டே இருக்கீங்க. பைல் நம்பர் 2 நிறைய சைன்ஸ் உங்களுக்கு வந்துட்டு டைரக்டாவே வருது, மறைமுகமாவுமே வருது. ஆனா நீங்க அதை ஏன் இக்னோர் பண்றீங்க? கொஞ்ச நேரம் உட்காந்து அனலைஸ் பண்ணி பாருங்க. எந்த விஷயத்துல நீங்க வந்து மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஓகே, இந்த சைன் வந்துச்சு, நான் கவனிக்கல. now it is a time. ஓகேங்களா? காரணம் இல்லாம இந்த மெசேஜ் உங்களுக்கு வரல, அது மூல தெரிஞ்சுக்கோங்க. இந்த டைம்ல இது உங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது டிவைன் சைட்ல இருந்து வந்திருக்கிற ஒரு ஆர்டர். வந்து காரணமே இல்லாம நீங்க இந்த வீடியோவும் பார்க்க மாட்டீங்க, இந்த மெசேஜை ரிசீவ் பண்ண மாட்டீங்க. சம்திங் நீங்க வந்து இந்த டைம்ல அலர்ட்டா இருக்கணுங்கிறது ஒரு மெசேஜ். ஓகே, that's all for pile number 2. Thank you. pile number 3, யாரெல்லாம் இந்த பியூட்டிஃபுல்லான பைல சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்து பார்ப்போம். Stop ignoring this sign. Okay, you got this beautiful chariot. Pile number 3. ஓகே, pile number 3 பொறுத்த வரைக்கும் கொஞ்ச நாளா உங்களுக்கு ஒரு மெசேஜ் வருதா? நீங்க ரொம்ப வந்து மெட்டீரியலிஸ்டிக்கா இருக்கீங்க. ரொம்ப வந்து உங்களோட மைண்ட் செட் ஃபுல்லாமே வந்துட்டு கெரியர், லைஃப், செட்டில்மெண்ட், இப்படியே ப்ரொஃபஷனல் சைடாவே இருக்கு. என்ன நான் ப்ரூவ் பண்ணணும், நான் யாருங்கிறத காமிக்கணும், என் வேல்யூ, என்னோட ஒர்த், என் செல்ஃப் ரெஸ்பெக்ட், சுயமரியாதை, இது எல்லாத்தையும் யோசிக்கிற பைல் நம்பர் 3. லவ் எங்க போச்சு? கொஞ்ச நாளா லவ்வுக்கு அதிக டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களா? லவ் இருக்கு, இல்லைன்னா கிடையாது. பட் ஆனா அதுக்கு நேரம் செலவழிக்க டைம் இல்லை. ஒரு சில பேர் வந்துட்டு அந்த லவ் ஃபீலிங்ஸ், அந்த எமோஷன்ஸே வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்படுறீங்க. பட் எதுக்கு லவ் ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ணணும்? இது ரிலேட்டடா உங்களுக்கு நிறைய சயின்ஸ் காமிச்சிருக்கும். நிறைய எமோஷ்னலி வந்துட்டு நீங்க நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸை பார்த்துருப்பீங்க. தனிமை அதிகமாக பார்த்துருப்பீங்க. சம்டைம்ஸ் உங்களுக்கு ஒரு பார்ட்னர் வேணும், எனக்குன்னு ஒரு துணை இருந்தால் பெட்டராக இருக்கும்னு தோணும். அதுக்கு நீங்கள் எஃபோர்ட் போடுறீங்களா? நோ. பட் இன்னொரு பக்கம் பார்க்குறப்போ இல்லை, கொஞ்ச நேரம் அந்த ஃபீலிங்ஸ் இருந்தாலும் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிட்டு தென் கெரியருக்கு வந்துடுறீங்க. லவ்ங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு உங்களுக்கு ஆக்சுவலி வேணும். சம்திங் உங்க இன்சைட் ஆஃப் யூ கேக்குது. பட் ஆனா நீங்க அதை இக்னோர் பண்றீங்க. வை? நிறைய சயின்ஸும் காமிக்குது. பட் வை? உங்களை சுத்தி இருக்கிற பீப்புள் எல்லாரும் நெகட்டிவ் கிடையாது. டெஃபினெட்லி உங்க மேல ஆசைப்படுற, உங்க மேல ஒரு காதல், அன்பு வைக்கிறதுக்கு பர்சன்ஸ் இருக்காங்க. அவங்க உங்ககிட்ட பேசணும்னு கூட நினைக்கிறாங்க, ட்ரை பண்றாங்க. ஒரு ஒரு அட்லீஸ்ட் நீங்க அங்க இருந்தா ஏதாவது ஒண்ணு பேசலான்னு வார்த்தையை தேடுறாங்க. பட் ஆனா நீங்க இக்னோர் பண்ணிட்டு மூஞ்சி திருப்பிட்டு போறீங்களா? இந்த இடத்துல என்ன அப்படின்னா,
உங்களுக்கு பிடிச்சவங்க, உங்களுக்கு பிடிக்காதவங்க உங்களை வந்து டெஃபினட்டா வந்து உங்க மேல ஒரு பாசம் இருக்கு. நீங்க அவங்க கூட வந்து சண்டை போட்டிருக்கலாம். இது வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், இல்ல உங்க ரிலேட்டிவ் கசினா கூட இருக்கலாம், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸா கூட இருக்கலாம். நீங்க உங்க பார்வையில இருந்து பாக்குறப்போ அவங்க வந்து வெறுப்பா பாக்குறீங்க. பட் ஆனா அவங்க உங்க மேல ஒரு அன்பா தான் பாக்குறாங்க. என்ன பிரச்சனைகள், என்ன சண்டைகள் நடந்திருந்துச்சோ அது எல்லாத்தையும் மறந்துட்டாங்க, விட்டுட்டாங்க. இப்போ அன்பா தான் பாக்குறாங்க. பட் ஆனா அவங்க ஒரு சில சைன்ஸ் ஆல்சோ வந்து கொடுக்குறாங்க. உங்களோட மியூச்சுவல் பர்சன் கிட்ட உங்களை பத்தி கேட்கறாங்க, விசாரிக்கிறாங்க. பட் ஆனா நீங்க அதை இக்னோர் பண்றீங்க. ஸோ உங்களுக்கு வர லவ்வை நீங்களாவே வந்து ஏன் ஸ்டாப் பண்றீங்க? ஒரு சில பேருக்கு வந்துட்டு பாஸ்ட் ட்ராமா, பாஸ்ட்ல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கூட நிறைய லவ் காரணமா, நிறைய அஃபெக்ஷன் காரணமா நிறைய ஏமாற்றங்கள், நிறைய ஹார்ட் பிரேக் எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால திரும்பி மறுபடியும் அந்த லவ்வுக்குள்ளார நான் போனேன் அப்படின்னா என்னோட கெரியரை என்னால் பார்க்க முடியாது. ஸோ நீங்களாவே ஒரு அனலைஸ் பண்ணிக்கிறீங்க மைண்ட்ல ஓவரா. இது இந்த கால்குலேஷன்ஸ்ல ஓவரா போடுறீங்க. டூ மச் ஆஃப் பிளானிங், டூ மச் ஆஃப் கால்குலேஷன்ஸ். ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. பட் உங்களோட இன்னர் செல்ஃபும் சரி, யூனிவர்ஸும் சரி அதை விரும்பவே இல்லை. ஜஸ்ட் பி ரியல், அவ்வளவுதான். நீங்க இப்ப நிறைய இடங்கள்ல உங்களை நீங்களே கண்ட்ரோல் பண்ணி ஃபேக்கா இருக்கீங்க. உங்க மனசுல இருக்கிற ஆசைகள் ஒண்ணு, ஆனா நீங்க வெளிப்படுத்துற விஷயம் ஒன்னா இருக்கு. ஸோ நிறைய சயின்ஸ் ஆப்வியஸ்லி தெரிஞ்சிருக்கும், நிறைய சயின்ஸ் தெரிஞ்சிருக்கும், உங்களுக்குள்ளர தெரிஞ்சிருக்கும். பட் ஆனா அதை நீங்க இக்னோர் பண்ணிருப்பீங்க, அக்செப்ட் பண்ணிருக்கவே மாட்டீங்க. See, you deserve a good family. உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ட்ரூவான உண்மையான காதல், அன்பு, ஒரு குடும்பம், சில்ட்ரன், அந்த மாதிரி ஒரு ஹாப்பியான ஒரு ஃபேமிலி வந்து யூ டிசர்வ். ரைட்? ஃபர்ஸ்ட் அதை வந்து புரிஞ்சுக்கோங்க. உங்களோட லைஃப்ல உங்க பர்சனல் லைஃப்பை, முக்கியமாக உங்களோட குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயம், உங்களோட தனிப்பட்ட வேலை இல்லாம தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய டைம். சிங்கிளா இருக்கீங்களா? ஆப்வியஸ்லி ரிலேஷன்ஷிப் இல்ல மேரேஜ் ப்ரொபோசல் வருதா, கன்சிடர் பண்ணுங்க. கமிட்டட் பர்சன்ஸா இருக்கீங்களா? வாட் இஸ் நெக்ஸ்ட்? அடுத்து என்ன உங்க ரிலேஷன்ஷிப்ல? அண்ட் இஃப் யூ ஆர் மேரீடு, ப்ராப்ளம்ஸா போயிட்டு இருக்கு, இஷ்யூஸா போயிட்டு இருக்குன்னா, ஸோ அதை அடுத்து எப்படி அதை சால்வ் பண்ணலாம்? ஸோ இது மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டெப் இந்த டைம்ல உங்களோட அந்த லவ் லைஃப்ல வந்துட்டு எடுக்கணும். ஆனால் அதுக்கான சயின்ஸ் நிறைய வந்திருக்கே, மெசேஜஸ் வந்திருக்கே. ஒரு சில பேர் வந்துட்டு லவ் ரிலேட்டடா நிறைய சாங்ஸ் கேட்க ஆரம்பிச்சிருப்பீங்க இல்லையா? ஒரு ஒரு ஏஞ்சல் நம்பர்ஸ் நிறைய பார்த்துருப்பீங்க. அண்ட் சம்திங் வந்துட்டு அந்த ரோஸ் ஃப்ளேவர்ஸோட கனெக்ட் ஆவீங்க. சம்திங் உங்களை ரொம்ப ட்ரிகர் பண்ணுது. இப்போ ஒரு சில பேர் வந்து உங்களுக்கு நீங்க நிறைய பியூட்டி ப்ராடக்ட்ஸ் இல்லை எனி ஸ்கின் கேர் எனி ப்ராடக்ட்ஸ் நீங்க வந்து சூஸ் பண்ணாலும் ரோஸ் ஃப்ளேவர் தான் அதிகமாக சூஸ் பண்ற பர்சனா இருந்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி உங்களுக்கு லவ் இஸ் சம்திங் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நீங்க உங்க கெரியரு மற்ற விஷயங்கள் இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்க, பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லவ். அது நீங்க நிறைய சைன்ஸ் உங்களுக்கு காமிச்சுமே நீங்க இக்னோர் பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய ஃப்ளேவர்ஸ் வந்தாலுமே அந்த ரோஸ் மட்டும் தான் சூஸ் பண்ணுவீங்க. சம்திங் யூ கனெக்டட் டு தட். உங்க இன்டர்னல், உங்க இன்னர் செல்ஃப் கேட்கறதே அந்த லவ் தான். உங்களோட பிக்கெஸ்ட் ஹாப்பினஸ் பார்த்தீங்கன்னா ட்ரூ லவ். அதுதான் கோலா இருக்கு. அந்த கோல் எங்க போச்சு இப்போ? பைல் நம்பர் 3. Yes, ask yourself. First, self-love is also important. Self-love, self-care. அதாவது இப்போ கொஞ்ச நாளாக வந்துட்டு இன்ஃபேக்ட் வந்து செல்ஃப்-லவ், செல்ஃப்-கேருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். நீங்கள் உங்களுக்கு அதிகமான லவ் கொடுக்கணும், உங்களுக்கு அதிகமான கேர் எடுத்துக்கணும். கொஞ்ச நாளாகவே வந்து ஒரு சில பேருக்கு இந்த பியூட்டி ப்ராடக்ட்ஸ் மேலே இல்லை இந்த எனிதிங் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். இட்ஸ் பிகாஸ் சம்திங், சம் கைண்ட் ஆஃப் சைன்ஸ் வந்து உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. ஜஸ்ட் பி அலர்ட். ஓகேவா? இட்ஸ் a beautiful message actually. Pile number 3க்கு. Okay, so that's all for pile number 3. Thank you. So 3 பைலுமே பார்த்துட்டோம். இந்த சயின்ஸ் டெஃபினட்டாக நீங்கள் இக்னோர் பண்ணக்கூடாது. யூ நீட் டு கன்சிடர். ரைட்? ஸோ இது எல்லாமே ஜென்ரல் ரீடிங். நீங்கள் பர்சனலாக தெரிஞ்சுக்கணும் உங்கள் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரினா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். அதை வச்சு பர்சனலி காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.